Hello 10th standard student. Tamil Public Important Model Question Paper 2023 ஆன கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 2023 ஓடது அப்போ கேட்ட பப்ளிக் தமிழ் கொஸ்டின் பேப்பர். அதில் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். அறிவுரை கொடுத்துருப்பாங்க, குறிப்பு கொடுத்துருப்பாங்க. குறிப்புனா வினாத்தால் 5 பகுதிகள் கொண்டுள்ளது. விடை தெளிவாகவும் குறித்த அளவிலானதாகவும் சொந்த நடையிலும் அமைத்தல் வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் அனைத்து வினாங்களுக்கும் விடையளிக்க மதிப்பெண் 15. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், இதில் புக் பேக் கொஸ்டினாக தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள். ஓகே, அப்படி மூவ் பண்ணுற அப்படி பார்த்துட்டே வாங்க. அப்புறம் 11வது கொஸ்டின் ஒரு பாடலை கொடுத்து அதில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பான். 12, 13 புக் பேக்கில் இருக்கிறதா, புக் இன்சைடுக்குள்ளே இருக்கும். புக் பேக்கில் இருக்கிறது கேட்பான், புக் இன்சைடுன்னு கேட்பான். பழைய கொஸ்டின் பேப்பரில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்க. புக் இன்சைட்லேயும் இருக்குது ஒரு பாடல், அதை கொடுத்து கொஸ்டின் கேட்பேன். இது யார் எழுதினார், நூல் பேர் என்ன, அதோட கருப்பொருள் என்ன, பாடலின் குறிப்பிட்ட நறுமண பொருட்கள், இது அப்படி கேட்டிருக்கேன், அதை சொல்கிறேன். அதுக்கடுத்து பகுதி 2 மதிப்பெண் 18. அப்படி கேட்டு பாருங்க. ஆன்சர் ஸ்கிரிப்ட் 8 பேஜ் இருக்கும், இப்படி வரிசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் இது இருப்போது. இதில் பார்த்திங்கன்னா 16வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்கள் பெயர்களை எழுதுக. ஓகேங்களா? அதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா குதிரைவாளி, அந்த அரிசி பேர் தான் குதிரைவாளி அரிசி. அது மாதிரி நிறைய இருக்கும். அது புக்கில் இன்சைட் கொஸ்டின் தான், சிறு கோலங்கள் பேர். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கிறது. அது விடை கொடுத்துருக்கேன், இதுக்கு நீ கொஸ்டின் எழுதணும். அதேமாதிரி இதில் ஸ்லோ லேர்னருக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மார்க் வாங்கிருக்கு. அதுக்கு குறிப்பு சதாவதானம், இது நூல்வெளியில் இருக்கிற கொஸ்டின். சதாவதானா 100 அப்படி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதுக்கடுத்து மெய்கீர்த்தி, அவயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து திருக்குறள் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வினாக்கள் மட்டும் விடையளிக்க கீழ்காண்ட ஊர் பெயர்களும் மறு எழுதுதல். உதகமண்டல்னா உதகை, திருநெல்வேலினா நெல்லை, செய்தேனா பேட்டை, அந்த மாதிரி இருக்கும். கும்பகோணம்னா அது பார்த்துக்குங்க. அடுத்து பழமொழி எழுதல், ஒரு பானை அளவுக்கு அப்படியே ஒரு பழமொழி எழுதுனதுக்கு. உறுப்பினர் பகுப்பது உறுப்பினர் இலக்கணம் தருக. ஒழித்து, அது உங்களுக்கு தெரியும். பகுதி, விகுதி, சந்தி, சாரி, விகாரம், விகுதி, அதில் வச்சு எழுதணும். கலைச்சொல் உனக்கு தெரியும். பேட்டன்ட், காப்புரிமை, ஸ்டாம்ப், புயல். ஓகேங்களா? அதுக்கடுத்தது குறிப்பு செவிதிறன் மாற்றுத்திறனாளிக்கான கொஸ்டின், அதை எழுதக்கூடாது. ஓகே, அப்படியே மூவ் பண்ணுறேன். ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, அதுக்கடுத்து மனப்பாட பகுதி எழுதணும். அடிச்சல் திருத்தல் எழுதணும். 32வது இடஞ்சட்டி பொருள்களுக்கு கேட்பாங்க. 34வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் மனப்பாட பகுதி. அப்படியே மூவ் பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் 38வது 5 மார்க்கு. ஓகே, திருக்குறள் 5 மார்க் கேட்பான். அடுத்து செயலிலையும் கேட்பான், அண்டு உரைநடையிலும் கேட்பான். காட்சி கண்டு கவிஞர், இது நீங்கள் ஓனாக எழுதலாம். அதுக்கப்புறம் 41வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூலக படிவம் கொடுத்துருக்கான். இது 2023வது கொஸ்டின் நூலக படிவம். நூலக படிவத்தில் என்ன மிஸ்டேக்னா, அது அலுவலக முத்திரை இருக்கும், அதில் நீங்கள் எழுதக்கூடாது. பிணையன் கையொப்பம் இருக்கும், அதுலேயும் நீங்கள் எழுதக்கூடாது. லாஸ்ட் 2லேயும் எதுவுமே எழுதக்கூடாது. டிரான்ஸ்லேட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். செயலில் 1, துணைப்பாடத்தில் 1, பொது கட்டுரை 1 கேட்பான். பொது கட்டுரையில் அவனே ஹெட்டிங் கொடுத்துருவான், குறிப்பின்னு போட்டு ஹெட்டிங்கில் கொடுத்துருவான். ஸோ இதான் 2023யோட கொஸ்டின் பேப்பர் இதே தான். அடுத்து 2024 இருக்குது. நம்ம இது போகுது, இதுலேயும் நீங்கள் பார்த்துக்குங்க. மாடல் தான். இதோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.